மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வாங்கி இந்திய மக்களின் பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓமாங்குளார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34,50,00,000 மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது அரசு மருத்துவமனைகளில், குறிப்பாக மாநில அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற ஒன்று. ஒன்றிய அரசின் சார்பில் ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மருத்துவ கருவி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட டெல்லியில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்டோஸ்கோபி, அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் மாநில அரசு மருத்துவமனையான தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளிலும், அதேபோல் இன்றைக்கு நாம் ஏற்கனவே பெயரில் குறிப்பிட்ட அல்லது குறிப்பிடப்படாத நம்ம நிறைய மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ உபகரணங்களோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடும் மருத்துவம், இதய காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்றால், அந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கிராமங்கள் தோறும் நகரப்பகுதிகள் தோறும் சென்று ஒரு வருமன் காப்போம் என்கின்ற வகையில் மருத்துவ முகாம்களை நடத்தி பெரிய அளவில் அதனால் மக்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாலேயே அதற்குரிய தேர்வுகளை கண்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 அதற்கு ஒரு பொது பெயர் வைத்து கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் சேலம் வாழப்பாடியில் ஒரு புதிய திட்டம் தொடங்கி கடந்த 4 ஆண்டுகளில் அந்த திட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தையே மேலும் மெருகூட்டி மிகப்பெரிய அளவில் மருத்துவம் மட்டுமல்லாது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற வகையில் முழு உடல் பரிசோதனை என்று எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு 4,000 ரூபாய் செலவாகும், தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு 10-15,000 செலவாகும் என்கின்ற நிலையில் அந்த இப்போது தொடங்கப்படவிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் முழுமையாக உடல் பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு தொடர்ந்திருக்கிறோம். அனைத்து சிறப்பு மருத்துவ சேவைகளும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளோடு பங்களிப்போடு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்தில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறுவதற்கு புதிய அட்டைகள் தருவதாக இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறன் சதவீதத்தை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை தருவதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இடத்தில் என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சி நிறைவேற்றப்படவிருக்கிறது. அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 இடங்களிலும், ஆக மொத்தம் 1256 இடங்களில் வருகிற டிசம்பர் திங்களுக்குள் இந்த நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களின் வாயிலாக லட்சக்கணக்கானோர் இந்த மாஸ்டர் சேர்க்கப்படுகின்ற வகையில் முழு உடல் பரிசோதனைகளை செய்து கொண்டு அவருடைய நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தேர்வுகளையும் வெட்டுகிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு
அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவை என்பது உலகத்துக்கு முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அட்லாண்டிஸ் சிட்டியும் நிச்சயம் அந்த வகையில் இதுவரை அந்த பட்டியலில் இடம்பிடித்து தமிழ்நாடு மக்களின், குறிப்பாக சென்னை மாநகர மக்களின் நன்மதிப்பை பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர்கள் அழைத்திருக்கிற மருத்துவ அறிஞர்களை பார்க்கிற போது இந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கத்துடன் செயல்பட இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பெருமதிக்குரிய சிஎம்பி வந்திருக்கிறார்கள். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். பெருமதிக்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கான இந்த சிறுநீரக சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு அவருடன் சென்று இந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர் பெருமதிக்குரிய சி தியாகராஜன் அவர்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் முதியோருக்கான மருத்துவ சேவையை முதலில் அந்த பிரிவை தொடங்கி இன்றைக்கு நாம் சென்னையில் தேசிய முதியோர் மையம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோமே, அதற்கு மூலகர்த்தாவே திரு நடராஜன் தான். அந்த அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆக நிச்சயம் இந்த மருத்துவமனை என்பது எதிர்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ சேவையை அறிவிக்கும் நிறுவனமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புலவன் நான், கவிஞன் நான், அழகி போன்ற படங்களில் பேராசிரியராகவும் பாடலாசிரியராகவும் இருக்கிறேன். நந்தனம் கல்லூரி பேராசிரியர், அழகி படத்துல பாடலாசிரியராக இருக்கிறேன். ஒரு நிமிடம் நான் பேச வேண்டும் என்று அவர்கள் என்னை சொன்னார்கள். என்னுடைய நண்பர் பஷீர் அண்ணன் அவர்கள் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, மருத்துவ மேதை. என்னென்றால் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பணம் வாங்காமலே உதவி செய்யக்கூடியவர். நான் இங்க வந்திருக்கு ரெண்டு நோக்கம்தான். ஒன்று, நான் மருத்துவத்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர். அது மட்டுமல்லாமல் நான் இவரிடம் ஏழை எளியவர்கள் பல பேருக்கு மருத்துவ உதவி பெற்றதால் இங்கே இருக்கிறேன். இந்த மாதிரி மனிதர்கள் அஸ்ரப் அண்ணா அவர்களுக்கும், சுலைமான் அண்ணன் அவர்களுக்கும், விஜய் அண்ணன் அவர்களுக்கும், முரளி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் கவிஞன் தெரிவிக்கிறேன். இந்த மருத்துவ நிலை டி நகரிலே ஒரு மிளகு போல இருக்கலாம், ஆனால் இது மேருமலையாகும், 100 மலையாகும், வெற்றிக்கு மேல் வெற்றிகளை சூடும். காரணம், அமைச்சரே சொல்லியிருப்பார், ஒரு புனிதமான மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகும், வளர்ச்சியாகும், புரட்சியாகும், நெகிழ்ச்சியாகும். வணக்கம். டாக்டர் அஷ்ரப், சேர்மன் ஆஃப் தி அட்லாண்டிஸ் ஹெல்த் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், திருப்பூர்லயே ரெடி ஆயிட்டு இருக்குது, ட்ரிபிளிகன்லயும் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி விளக்கமா சொல்றதுக்கு எங்களுடைய டாக்டர் இருக்காரு, விஜயகுமார் இருக்காரு. அதுக்கு முன் டாக்டர் அஹமது சுலைமான் இங்க இருந்து கண்காணிச்சுட்டு இதுல வளர்ச்சிக்கு முக்கியமான இருப்பது டாக்டர் அஹமது சுலைமான் அவர்களை 2 வார்த்தை பேச சொல்றேன். அதுக்கு நீங்க கேள்வி, இந்த ஹாஸ்பிட்டல் என்ன வசதி இருக்கிறது, என்னென்ன எங்களுக்கு திட்டங்களை பத்தி எல்லாம் டாக்டர் விஜயகுமார் சொல்லுவார். எல்லாருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் மெயினா 3 விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஒண்ணு, எத்திக்ஸ், எம்பத்தி, எக்ஸலன்ஸ். இது 3மே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன். அதான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல பொதுவாக ஒரு எத்திக்கல் பிராக்டிஸ், வி நீட் தட் வெரி மச், இல்லையா? அது ஒண்ணு. அது மாதிரி எம்பத்தி, கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம டீல் பண்றதா இருக்கட்டும். எக்ஸலன்ஸ் நம்ம திறமையான ஒரு மருத்துவர்கள், மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு ஒண்ணு சென்னையில ரெடி ஆயிடுச்சு. இப்போ டி நகர்ல ஆல்ரெடி இப்போ ரன் ஆயிடுச்சு, 2-3 மாசமா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 50 சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடிங்க. அடுத்தது திருப்பூர்ல இன்னொரு 2 மாசத்துல அங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒண்ணு ட்ரிபிளிகன்லயும் அடுத்தது வருது. சோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி டைரக்டர் டாக்டர் விஜயகுமார் உங்ககிட்ட சொல்லுவாரு. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த டி நகர் வளாகத்தில் மொத்தம் 6 அடுக்கு மாடி. ஆக்சுவலா அந்த 6 அடுக்கு மாடியில நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் கேத் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன்னா இந்த 2 விஷயத்துக்கு இடம் இல்லாதனால நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கோம். பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான பிராட் ஸ்பெஷாலிட்டிஸ் சொல்லப்படுகிற பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகளுக்கான தீர்வு, பச்சிளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான
தீர்வாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸா நம்ம வந்து வரப்போறோம். இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு. அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கறதுனால we are able to run the show in a very successful way. I pray the Almighty for giving all the strength and success for us to grow more and better. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் ஹாஸ்பிட்டலை பத்தி எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட பத்தியும் பேசிட்டாங்க. நாங்க இப்ப வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்கு. பர்டிகுலரா இந்த ஒரு சர்க்கிள்ல குழந்தைங்களுக்கான நியூனேட்டல் யூனிட், அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு சிசுக்களுக்கு ஐசியூ வித் ஃபுல் 15 பெட்ஸ் இருக்கிற ஒரே செட்டப் இந்த ஏரியால இதுவா தான் இருக்கும். இது ஒரு இதோட டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் தி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் டு த நர்சஸ் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எம்பத்தி தான். ஏன்னா எல்லாரும் கஷ்டத்தோட வரும்போது நம்ம அதை நல்லபடியா அவங்களை ட்ரீட் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து பண்ணி எடுப்போங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது. தென் வி ஹவ் ஸ்டார்டட் இப்போ ஐசியூ. இப்போ லாஸ்ட் ஒரு 1 monthலேயே we have done a lot of patients in ICU. We have saved lot of patients. நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றிட்டு பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ சர்ஜரிஸ் ஃபுல்லாவே எல்லா ஃபுல் ஃபிளட்ஜ் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறந்த குழந்தையில இருந்து நாங்க பண்ண இங்க ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜரியே 97 years ஓல்ட் லேடிக்கு ஹிப் உடனே அந்த கேஸ ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க பண்ணோம். 97 years ஆல்ரெடி 97 years பண்ணி she is already started walking. ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்ப டே ஃபார் எஸ்டர்டே we did ஒரு 88 years தாத்தா மேலதான் இருக்காரு. we have done a hip surgery. ஸோ வயசானவங்களுக்கு ரெகுலரா விழுந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டி நகர்ல ஐ திங்க் இட் வில் பி அ மைல்ஸ்டோன் ஃபார் ஓல்ட் பீப்புள். பர்டிகுலரா அதான் சார் நடராஜன் சார் வந்திருந்தாங்க. அவர் வந்து இந்த ஓல்டு ஜீரியாட்ரிக் கான்செப்ட் தான் நிறைய, ஏன்னா இப்ப நிறைய மருத்துவ சேவைகள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஆயுட்காலம் நல்லா அதிகமாயிருச்சு. ஸோ வயசானவங்களுக்கு வரக்கூடிய எலும்புகளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் இங்க தீர்வு இருக்கு. So I think this hospital will be a milestone. Next hospital திருப்பூர்ல within a month or two ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்றோம். தேர்ட் ட்ரிப்ளிகேன்ல ஒரு கிளினிக் மாதிரி ஸ்டார்ட் பண்றோம் with the 5 floors. So I think the hospital will serve the T Nagar very well நினைக்கிறேன். பாப்பா, hope for the best. Thank you. காலை வணக்கம். என்னோட பெயர் முரளி வெங்கட்ராமன். இப்போ இந்த மருத்துவமனை பத்தி அமைச்சர் சொன்னாங்க. நவீன கருவிகள்லாம் இருக்கு. ஸோ கருவிகள் இருக்கு. அதே மாதிரி எங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன், அதாவது படிப்பு அறிவு பெற்ற அனைத்து டாக்டர்களும் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க. எல்லாருமே படிப்பு மிக்கவர்கள். அதே சமயம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. அதனால ஒரு சிறந்த சேவை தர வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்க இருக்கிறோம். எல்லாமே இருக்கிறது. அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் நாங்க சேவை செய்ய முடியும். அந்த ஒரு நோக்கத்துல தொடங்கப்பட்டது. உங்கள் அனைவர ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். 2 வாரம் பார்த்திருக்கேன். இந்திய அமைதிப்படை கார்கில் வார். 20 வருஷமா சென்னை பிராக்டிஸ்ல இருக்கேன். டாக்டர் பஷீர் நம்ம உற்ற நண்பர், அவர் மூலமா இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சது. டாக்டர் விஜயகுமார், அதாவது படித்த மனிதர்களை பார்க்கலாம், ஆனா கருணை உள்ளத்தோட உள்ளவர்களை பார்க்க கம்மியா இருக்கு. எல்லா தொழிலையும் அந்த மனிதாபிமானம்ங்கிறது கம்பைன் ஆகும் பொழுதுதான் ஒரு பரிபூர்ண தத்துவம் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பணம் வந்து ஒரு நல்ல கருவி, ஆனா அது மாத்திரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லாரும் இறக்கத்தான் போறோம் ஒரு நாள், ஆனா வாழும் பொழுது ஒரு டிகினிட்டியோட இறக்குறது நம்மளுடைய கடமை. அதை மிச்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. வயதானவங்களை கவனிச்சா இவனால இந்த சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம்னு இல்லை. அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த சொசைட்டிக்கு. அவங்களுக்கு அந்த டிகினிட்டியை கொடுக்க. இப்ப 97 வயசு தான் நீ காப்பாத்தி என்ன பண்ண போற? தட் இஸ் நாட் த கொஸ்டின். அந்த 97 வயசுல எத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு, அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதனால பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவம் வயதானவர்களுக்கும் கொடுக்கணும். We all deserve dignity. நம்ம ஒரே பாதையில தான் போறோம். யாரும் வயசு குறையல. யாரும் வயசானவங்களுக்கு ஏன் நமக்கு அது வயசாயிட்டு இருக்கு. We are not far away. சொல்லி ஆண்டவன் நமக்கு சொல்லுவாரு எவ்வளவு மூச்சு விட போறோன்னு. வாழும் மட்டும் அந்த டிகினிட்டியும் குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் கொடுக்கறது நம்ம கடமை மருத்துவ உலகத்துக்கு. யாரையும் வயசை காய்ச்சி நான் 95 வயசு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. நான் வந்து ஜெனரல் சர்ஜன், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ஹெர்னியா சிகிச்சையில ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். 90 வயசு, 95 வயசு, 85 வயசு எல்லாருக்கும் ஆப்ரேட் பண்றோம்.
ஆனா அவங்க மூஞ்சியில அந்த சிரிப்பையும் அந்த ஃபேமிலியில சிரிப்பையும் பார்க்கும் பொழுது நீ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸை கொடுக்கிறோம். ஆரோக்கியம் தான் ஒரு தனி மனிதனுக்கு முதல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. தானே நடந்து பாத்ரூம் போறாங்க, தானே சாப்பிடுறாங்க, நினைவோட இருக்காங்க. அதை கொடுக்கறது தான் மருத்துவ உலகத்தோட கடமை. அத அட்லாண்டிஸ் மருத்துவமனை சார்பா இந்த ஹோல் டீம் இஸ் கமிட்டட் டு டேக் கேர். நம்பி வாங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச போது, நம்ம கடவுள் இல்ல எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்கறதுக்கு, ஆனால் கமிட்மெண்ட்ல குறைபாடு இல்லைங்கிற கமிட்மெண்ட்டை கண்டிப்பா கொடுக்க முடியும். நம்பிக்கையோட டீம் ரீதியில அதே மாதிரி கொண்டு வர பேஷன்ஸையும் அன்போடு கொண்டு வாங்க. தண்டக்கடனையும் கொண்டு வராங்க உறவுகளை அன்போடு கொண்டு வாங்க. ஏன்னா அன்பு, அரவணைப்பு, மருத்துவ உதவி எல்லாம் சேர்ந்துதான் பேஷண்ட் நல்லா முடியும். வெறும் சர்ஜரியோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ மாத்திரம் கிடையாது. நம்ம எமோஷன் உள்ள ஒரு மனிதன், அந்த மனித தன்மையோட எல்லாரையும் அணுகுவோம், எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம். இங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒரு நாளைக்கு எனக்கு கூப்பிட்டாரு, சார் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறேன்னாரு. பாஸ்கரன் பேரு. என்னப்பான்னு, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்ந்ததற்கும் பொருள் வேண்டும் அப்படின்னு ஒரு நாளைக்கு. இத நான் ஒரு 300 பேர்ட்ட சொல்லியிருப்பேன் இந்த 3 மாசத்துல. அந்த ஒரு சின்ன 2 வார்த்தையில வாழ்க்கையோட அர்த்தத்தை அந்த அவர் சொன்னாரு. சோ உருவு கண்டு எல்லாமே வேண்டாம், நல்ல எண்ணங்கள் யார்கிட்ட வரும். ரிக்வேதத்துல சொல்லுவாங்க, ஓனோ பத்ரா ரித்தவோ எந்த விஸ்வதக, 8 திக்கிலிருந்து நமக்கு ஞானம் வரணும். எல்லார்கிட்ட கத்துப்போம், எல்லார்கிட்ட நம்ம அன்பா இருப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஜெய் ஹிந்த். நன்றி.